சுவாமிநாதன், இங்க கூட்டணி பற்றி நிறைய பேசியிருக்கிறார் முதலமைச்சர். அதுல தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து முதன்முறையாக சொல்லப்பட்டிருக்கு. இது எதிர்கட்சிகளுக்கான செய்தியா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கான செய்தியா? இந்த காங்கிரஸ் கட்சிக்கான செய்தி தான் அது. வர 22ஆம் தேதி பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லா இடமும் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்பது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல பேசினாங்க. கடைசியா கூடுதல் சீட்டுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. கிரீஷ் சோடங்கர் போன்றவர்களோடு ஒரு வகையான உறவு சென்று கொண்டிருக்கிற பொழுதே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மாணிக்க தாகூர் போன்றவர்கள் பதிவுலாம் செஞ்சாங்க. இந்த சூழல தான் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுவும் மதுரை மண்ணில இருந்து சொல்லியிருக்காரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம். பக்கத்துல விருதுநகர் இருக்கு. அப்படியான ஒரு சூழல்ல தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் சொல்வது கூட்டணி கட்சிகளுக்கான செய்தி தான். ஏற்கனவே தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ள வந்திருக்கக்கூடிய சூழல்ல பாருங்க, நீங்க எல்லாம் இனிமேல் அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது, கூட சீட்டு கேட்க முடியாது, நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம், நாங்க நிறைய சீட்ல போட்டிடுவோம், கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க சில தொகுதிகள் கூடுதலாக வேண்டுமானால் கிடைக்கலாம், ஆனா நீங்க மற்ற தனிப்பெரும்பான்மை நாங்க தான் அப்படிங்கறத அழுத்தமாகவே பதிவு செய்திருக்காங்க. சோ புதிய கட்சிகள் வந்திருக்கு. பட் திமுகவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து சொல்றீங்கல்ல, இப்போ கிளீன் ஸ்வீப்போட 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்றாரு. இப்போ எதிரணி வரிசையில அதிமுக பாஜக அந்த கூட்டணி மட்டும் இல்ல, விஜயோட வருகை இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்திருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் அவர் கன்சிடரே பண்ணாம அந்த கிளீன் ஸ்வீப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரா? ஆமா, நிச்சயமா விஜய் வந்து தொடர்ந்து தன்னுடைய பரப்புரைகள்ல அதிமுகவை களத்துல சேர்க்க மாட்டாரு. அதிமுகவை மதிப்பீடு செய்யாம திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவுக்கு தான் எதிரின்னு விஜய் நினைச்சுக்கிறார். ஆனா முக ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவுக்கு போட்டி அதிமுக தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இடத்துல பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் பலவீனமாலாம் இல்ல, அதிமுக பலமாகத்தான் இருக்கு கிரவுண்ட்ல போய் பார்த்தா. பட் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக 3 முனைகளா ஓட்டுகள் சிதறடிக்கப்படுதுல. விஜயும் திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியுடைய சீமானும் திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணியும் திமுகவை தான் விமர்சிக்கிறாங்க. ஒரு பொது எதிரி, 3 எதிரிகள். அவன் 3 எதிரிகளால் ஓட்டுகள் சிதறடிக்கப்படுது. கூட்டணியும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் மையமாக வைத்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கலாம். பட் வந்து விஜய் போன்ற ஒரு புதிய சக்திகள் வர்றது ஒரு பெரிய பாதிப்பு தான். அது திமுகவுக்கும் பாதிப்பு, அதிமுகவுக்கும் பாதிப்பு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒன்னே ஒன்று மேடம், இந்த செய்யதனி சார் பேசுகிற பொழுது நான் ஊழல மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல. ஊழல் ஒரு பெரும் பிரச்சனையாக மக்களுக்கு தோன்றாரு. அவங்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆட்சிக்கு வரும் இல்ல 2G ஊழல் மறந்துடாதீங்க சார். அதன் பிறகு படுதோல்வி 2014 கிடைச்சது இல்ல. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, திமுக இருந்து பேசிய நண்பர் வந்து பாஜக எவ்வளவு ஊழல் அப்படிங்கிற ஒரு பட்டியலை சொன்னாரு. பாஜகவில இருந்து பேசியவர் திமுக ஒரு ஊழல் ஒரு பட்டியல் சொன்னாரு. இந்த 2 பட்டியல்களும் வெளியாகி கொண்டிருக்கிற போதுதான், 2 தரப்பு பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் 17 ஆண்டுகளாக பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் திமுக அப்ப அதை விட மக்கள் ஒரு பிரதான ஊழல் பெரும் பாருங்க. நான் யாரும் எல்லாரும் குறுக்கிட்டு பேசும்போது நான் குறுக்கிடல. சுவாமிநாதன் ஒரு சின்ன குறுக்கிடுதா. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 30 வினாடி தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க ஊழல் குற்றச்சாட்டு சொன்னோம், அவங்க ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு. அவங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே காத்துல மட்டும்தான் இருக்கு. இது நாங்க சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்துல ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் முதலமைச்சரா இருந்து ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் ஊதுபத்தி உருட்டினது அம்மையார். உலகத்திலேயே ஒரு கட்சியோட உலகத்துல ஒரு கட்சியோட தலைவர் பங்காரு லட்சுமணன் கடன் வாங்கினது, லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது பங்காரு லட்சுமணன். இது ரெண்டுமே அந்த கட்சியோட அதிகாரத்துல அனுபவிச்சாங்க, நாங்க இல்ல. சரிங்களா? எங்க மேல சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு, நிரூபிக்கப்படல, தண்டிக்கப்படல. நாங்க எங்கேயுமே குற்றவாளின்னு ஊதுபத்தி உருட்டல. திரு மதிவாணன், நேரம் குறைவா இருக்கு. திரு ஆசீர்வாதம். அதாவது மேடம், ஊழல் பத்தி பாயிண்ட் வந்து ஊழல் பத்தி சொன்னாப்ல, ஊழல் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது 2011 நான் ரிலீஸ் பண்ண அந்த 2G ஸ்கேம், நான் தான் அதை வந்து எடுத்து சொன்னேன். நான் தான் அதனுடைய கேஸே வந்து நடத்திட்டு இருக்கேன். 2011 இருந்து 2021 வரை திமுக வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு வந்து அந்த ஊழல் வந்து மக்கள் வந்து அதை வந்து பாக்குறாங்க. அது வந்து இவர் சொல்ற மாதிரி நம்ம சுவாமிநாதன் மதிவானன் ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 பாயிண்ட் தான், அதுக்கப்புறமேட்டு நீங்க பேசுங்க. அடுத்தது வந்து
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மேடம். அதுல எத்தனையோ அவர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு அப்படின்னா வெறுமனே 160 வாக்குறுதிகள் மட்டும்தான் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. அது ஜஸ்ட் 31% தான். நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் பட்டியலே போடுறேன். அப்புறம் அருணன் ஐயா ஒரு வெற்றி எத்தகைய வெற்றியா இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும்ன்ற நிலைக்கு திமுக போயிருக்காங்க. அப்போ அவங்களோட நலத்திட்டங்களுக்கு பலன் கிடைக்காதுன்ற அடிப்படையில அப்படியான ஒரு நிலைக்கு போவாங்களா? நலத்திட்டங்களை பொறுத்தவரை அந்த நலத்திட்டங்களுக்கு நாங்க கொடுக்கிற நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுதான் திரு மு.க. ஸ்டாலினோட வேலை. ஒரு சில ஆசீர்வாதமாச்சாரி தன்னோட திட்டம் நீங்க இல்ல கேளுங்க. பிரதமர் வீடு கட்டு திட்டத்துல அந்த எவ்வளவு நிதி எங்க நிதி கேளுங்க. நீங்களே கேட்டு சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. செயல்படுத்த முடியாது. அவர் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியால திரு மு.க. ஸ்டாலின் அவர்தான். யாரோட பங்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. யாரோட பங்கு எவ்வளவு? ஒன்றியத்தோட பங்கு எவ்வளவு? மாநிலத்தோட பங்கு எவ்வளவு? திரு அருணன், பாஜகவினுடைய திட்டங்களை தான் திமுக செயல்படுத்துது அப்படின்னு சொல்றாரு திரு ஆசீர்வாதம். உங்களுடைய பதில்? ஏங்க அவர் பொதுவா சொல்றாரு பேருந்து பயணம் இலவச சொல்லி சொன்னேன். நான் 19 சொல்லல. நாங்க நடைமுறைப்படுத்தினோம். திரு அருணன் பேசுறதுக்கு நாங்க சார் அருணன் பேசணும். நல்லா படிச்சு பார்த்துட்டு பேசுங்க. சகோதரி நான் பொறுமையா இருந்தேன். எல்லாரும் பேசும்போது சொல்லுங்க. அது ஒன்னதான் சொல்றாரு. அதுவும் இங்க ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. நாங்க வரிசையா அடுக்கினார். எங்க இலவச பேருந்து பயணத்துல இருந்து உரிமை தொகை பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அப்புறம் நான் முதல்வன் திட்டம். இதுல எதுங்க மோடி அரசு திட்டம்? எதுங்க உருப்படியான திட்டத்தை மோடி அரசு இந்த நாட்டுக்கே தந்திருக்கு? நீங்க எல்லாம் எப்படிங்க எப்படி பேசுறீங்க? இல்ல சகோதரி, எனக்கு ரொம்ப நகைச்சுவையான ஒண்ணு ரசிச்ச நம்முடைய ஆச்சாரியா பேசினதுல பிரமாதமான இந்த ஆண்டி நகைச்சுவை. அது என்னன்னா, சிபிஐயும் அந்த அமலாக்கத்துறைங்கிற இடியும் சுதந்திரமா இயங்குதான். போட்டாரே ஒரு போர்டு. அதெல்லாம் இப்ப அரசின் கீழே இல்ல போல் இருக்குது. பிரதம மந்திரி அலுவலகத்தின் கீழே இல்ல, அல்லது நிதி அமைச்சகத்தின் அலுவலகத்தின் கீழே இல்ல போல் இருக்குது. எங்க உங்க இடியும் சரி சிபிஐயும் சரி இதுவரைக்கும் உங்க கட்சிக்கு வந்தவங்க யாரையாவது பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா? அமலாக்கத்துறை தண்டனை வாங்கி கொடுத்ததே 3%, 4%. அந்த உள்ளுக்க போய் பாக்குறேன். நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டு உள்ள போய் பார்த்தா ரொம்ப கூத்தா இருக்குது. 40,000 50,000 வழக்குகள் போடுவாங்க. கடைசியா பார்த்தா 30 பேர் 40 பேர் தான் தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய லட்சணம். ஆக சுதந்திரமா எங்க இயங்குது? இன்னும் கூட சொல்றேன், மகாராஷ்டிராவில், பெங்கால்ல, கர்நாடகாவில் நீங்க யாரு மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்களோ அவங்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்க. சேர்த்த பிறகு இடி சிபிஐ எல்லாம் காணாம போச்சு. கேட்டா ஊழலை ஒழிக்கிறோம். ஊழலை எப்படி தெரியுமா ஒழிக்கிறாங்க சகோதரி? ஊழல்வாதிகளை பூரா பாஜகவில் சேர்த்துடுறாங்க. அப்ப வெளியில ஊழல் கிடையாது இல்ல, இருக்காது இல்ல. நீங்க எல்லாம் அப்புறம் பாருங்க, எப்ப வேத இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாஜக நண்பர்களே, இந்த டிஜிபி தமிழ்நாட்டினுடைய அந்த உச்சபட்ச போலீஸ் துறை அதிகாரி பத்தி என்ன பேசினார் என்பதை தயவு செய்து மனதில் வையுங்கள். இந்த நாட்டில் மாநில அரசு என்பதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதிமுக நண்பர்களும் தயவு செய்து அதை கவனிக்கணும். ஆனா இந்த மாநில அரசுக்கு தனது நிர்வாகத்தை சட்ட ஒழுங்கை நிர்வகிக்கிறதுக்கான அந்த உயர் அதிகாரியாகிய டிஜிபியை நியமிக்கிற அதிகாரம் கூட கிடையாது.